வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட், மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்ன? மியூசிக் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் ஒரு டியூன் ஆர் ஒரு மெலடியை ஃபைனல் அவுட், அதாவது ஒரு சாங்காக ரெடி பண்ணுறது தான் இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன். சிம்பிளாக சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெலாடிக் அண்ட் ரிதமிக் எலமெண்ட்ஸ் வித் வோக்கல்ஸோடு க்ரியேட் பண்ணுறது தான் இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ இப்போ இந்த மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு என்ன தேவைப்படும்? மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு டீசெண்டான ஸ்பெக் இருக்கிற ஒரு பிசி ஆர் லேப்டாப். பிகினிங் ஸ்டேஜுக்கு இதுவே போதுமானது. அப்புறம் மியூசிக் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். மியூசிக் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், மியூசிக் பண்ணுறது எந்த சாஃப்ட்வேரில் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ மியூசிக் பண்ணுறதோட சாஃப்ட்வேர் பேர் என்னென்னா DAW, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரோ டூல்ஸ், கியூபேஸ், FL ஸ்டுடியோ, ஏபிள்டன், லாஜிக் ப்ரோ, இந்த மாதிரி நிறையா டாஸ் இருக்குது. எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஒர்க் ஃப்ளோ அண்ட் ரிசோர்ஸை வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹெட்ஃபோன்ஸ். ஒரு நல்ல ஹெட்ஃபோன் வித் ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் இருந்தாலே போதும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்க்கு. கடைசியாக ஆடியோ இன்டர்ஃபேஸ் அண்ட் மிடி கீபோர்ட். என்னைய கேட்டால் ஆடியோ இன்டர்ஃபேஸ் அண்ட் மிடி கீபோர்டு ஓவர் த ப்ராசஸ் நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷனோட டெக்னிக்ஸ் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணக்கப்புறம் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதுமானது. பேசிக்ஸ் ஆஃப் மியூசிக் தியரி. மியூசிக் தியரியோட பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ்னால் கார்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சால் போதும், ஸ்கேல்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சால் போதும், மெலடி, ஹார்மனிஸ், ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் பேசிக்ஸாக நம்மளுக்கு தெரிஞ்சாலே மியூசிக் கம்போசிஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சர்வை பண்ண முடியும். மியூசிக் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ்: பீட் மேக்கிங், அரேஞ்சிங், சவுண்ட் டிசைன், மிக்சிங், மாஸ்டரிங், இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ் ஆஃப் அ சாங். மேக்கிங் எ சாங். பீட் மேக்கிங் தான் இனிஷியல் ப்ராசஸ். சாங் அரேஞ்ச்மெண்ட் மீதி எல்லாமே சாங்கோட ஜான்ரா அண்ட் விஷனை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். சாங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பீட் மேக்கிங் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே இனிஷியல் ஸ்டேஜஸில் போதும். பிகாஸ் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் கூட அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். கன்க்ளூஷன்: இந்த ப்ராசஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே குழப்பமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே போதும். போக போக நம்மளே எவால்வ் ஆயிடலாம். ஹாப்பி ப்ரொடியூசிங் மியூசிக். தேங்க்யூ.